மத்திய அரசின் கொள்கை உருவாக்கத்திலும் மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைப்பதிலும் நித்தி ஆயோக் கூட்டங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. விக்சித் பாரத் அட் 2047 என்ற இலக்கை நோக்கி டெல்லியில் நடைபெற்ற 11வது நித்தி ஆயோக் கவுன்சில் கூட்டத்தில் புதிதாக முதலமைச்சரான விஜய் மற்றும் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பாஜக ஆட்சி அல்லாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட பயன்படுத்திக் கொண்ட நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி இக்கூட்டத்தை புறக்கணித்து உள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த முக்கிய கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து முதலமைச்சர் அலுவலகம் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறுவதால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமரே தகுந்த முடிவுகளை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் முதலமைச்சர் செல்லவில்லை என கூறப்பட்டது. மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான நிதி தேவைகள் குறித்த விரிவான அறிக்கை ஏற்கனவே மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நிதி குழுவில் புதுச்சேரி சேர்க்கப்படும் வரை ஆண்டுதோறும் வழங்கப்படும் சாதாரண மத்திய நிதி உதவியை 10% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் ரங்கசாமி கூட்டங்களை புறக்கணிப்பது இது முதல் முறை அல்ல. அவரது முந்தைய பதவிக்காலத்திலும் தனிப்பட்ட காரணங்கள் அல்லது முன்னரே ஒப்புக்கொண்ட பணிகள் என கூறி பிரதமரின் கூட்டங்களை தவிர்த்துள்ளார். நிதித்துறையை தன்வசம் வைத்திருந்த போதிலும் மிக முக்கியமான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களுக்கு கூட அவர் நேரில் செல்லாமல் அமைச்சர் கே லட்சுமி நாராயணனையே பிரதிநிதியாக அனுப்பி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் இந்த தொடர் தன்னிச்சையான போக்கிற்கு புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன. முதலமைச்சரின் இந்த முடிவு அரசியல் ரீதியானதா அல்லது தனிப்பட்டதா என்பது முக்கியமல்ல. ஒரு மாநில அரசின் தலைவர் இதுபோன்ற உயர்மட்ட கூட்டங்களில் பங்கேற்காமல் இருப்பது புதுச்சேரி மக்களின் நலனுக்கு உகந்தது அல்ல என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சாடியுள்ளார். மக்கள் அவரை ஆட்சியில் அமர வைத்ததே அவர்களின் குரலை ஒலிக்கச் செய்யத்தான். புதுச்சேரியின் கவலைக்குரிய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய ஒரு முக்கிய தளத்தை அவர் புறக்கணித்ததன் மூலம் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டார் என்று நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சிறந்த வாய்ப்பை திரு ரங்கசாமி அவர்கள் மாநில வளர்ச்சிக்காக அவர் பேச வேண்டிய அந்த வாய்ப்பை இழந்துவிட்டார். இதனால் அவர் புதுச்சேரி மாநில மக்களுக்கு, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார். பாஜக மற்றும் அதன் சித்தாந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பாளராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் கூட மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் நிதிக்காக டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருப்பதை சுட்டிக்காட்டிய திமுக மத்திய அரசோடு கூட்டணியில் இருக்கும் ரங்கசாமி ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வியையும் எதிர்ப்பையும் வலுவாக முன்வைத்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் கூட்டு அணுகுமுறைக்கு அடித்தளமாக விளங்கும் நித்தி ஆயோக் கூட்டங்களை புதுச்சேரி முதல்வர் தொடர்ந்து புறக்கணிப்பது புதுச்சேரியின் உரிமைகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் பின்னுக்கு தள்ளிவிடும் என்ற அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது.